வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்று சொன்னால், இன்றைய காணொளி தமிழ்நாட்டில் இந்த நூற்றாண்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாங்க பார்ப்போம். என்னென்று சொன்னால், நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லப்படும் இந்த சோசியல் மீடியாவில் இயங்கும் நபராக இருந்தால், நான் சொல்வது ஆரம்பம் தொட்டு எப்போ இந்த சோசியல் மீடியா வளர தொடங்கியதோ 2000-2003-4க்கு பிறகு ஆரம்பத்திலிருந்து சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் பயணிக்கும் நபர்களில் நானும் ஒருவன். ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுதே இந்த இன்டர்நெட் சென்டர்களில் போய் நாங்கள் இந்த என்னென்று சொல்கிறது ப்ரௌசிங் சென்டர் அங்கே எல்லாம் போய் இந்த இன்டர்நெட்டை ஆரம்பத்தில் பாவித்து பார்த்தவர்கள்லாம் நாங்கள். அப்படியே சோசியல் மீடியா வளரும் காலத்தில் அதனுடனேயே வளர்ந்த ஆக்கள் என்று சொல்லலாம். ஆரம்பத்தில் இந்த சோசியல் மீடியாவில் இந்த தமிழ் சினிமா அவ்வளோத்துக்கு ஆதிக்கம் செலுத்தவில்லை. சோசியல் மீடியாவில் சும்மா செய்திகளை பார்ப்போம், இமெயில் எப்படி அனுப்புவது, இமெயிலை எப்படி கிரியேட் பண்ணுவது, எப்படி இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணுவது என்று தான் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்து பழகி அப்படியே வந்த இந்த சோசியல் மீடியா ஒரு கட்டத்தில் சினிமா சண்டைக்கு உரிய களம். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு களம் அமைத்து ஜல்லிக்கட்டு நடக்குமோ, கிரிக்கெட் எப்படி ஒரு மைதானத்தில் நடக்குமோ, உதைப்பந்தாட்டம் எப்படி ஒரு மைதானத்தில் நடக்குமோ, அதே மாதிரி இந்த சினிமா சண்டைக்குன்ற ஒரு களம் என்று சொன்னால் அது இந்த சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்கள். ஆரம்பத்தில் ஃபேஸ்புக் தளம் ஒரு மிக முக்கியமான சண்டை களம் இந்த நடிகர் சண்டைக்கு. அதில் முக்கியமாக நடிகர் சண்டைகள் என்று சொன்னால் அஜித் விஜய் என்ற சண்டை தான் முக்கியமாக இருக்கும். சரி, இந்த சண்டைகள் எப்படி வந்தது என்று நாங்கள் பார்க்க போமானால், சண்டையை பார்க்க முதல் இப்போ நீங்கள் ஒரு 2 வருஷமாக சமூக வலைத்தளங்களில் இருக்கும் நபராக இருந்தால் நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்கள். இந்த நடிகர்கள் சண்டை சொல்லப்போனால் முற்றிலுமாக மறைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். சமூக வலைத்தளங்களிலிருந்து இந்த அஜித் விஜய் மெயினாக இந்த அஜித் விஜய் சினிமா சண்டை என்றது முற்றிலுமாக காணாமல் போய்விட்டது. இதை நீங்கள் அவதானித்து பார்த்தீர்களா? நீங்கள் ஏன் இதை அவதானிக்கிறீர்கள் என்று நீங்களே உங்களை கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு விளங்கி இருக்கும். முக்கியமான நடிகர் சினிமாவை விட்டு விலத்தி அரசியலுக்கு வந்துவிட்டார். அரசியலுக்கு முதலமைச்சரும் ஆகிவிட்டார். ஆகவே அங்கே சண்டை போடுவதற்கு ஆள் இல்லை என்று தானே நீங்கள் நினைப்பீர்கள். அதுதான் தவறு. சண்டை போடுவதற்கெல்லாம் ஆள் இருக்குது. அந்த சண்டை போடுபவர்களுக்கு தீனி போடுவதற்கு தான் ஆள் இல்லை. அந்த சண்டை போடுபவர்களை இன்னொரு கரைக்கு கூட்டிக் கொண்டு போய்விட்டாச்சு என்பது தான் உண்மையான தகவல். சினிமா சண்டை போடுவதற்காக அமர்த்தப்பட்ட நபர்கள் இப்பொழுது அரசியல் சண்டை செய்வதற்காக நகர்த்தி கொண்டு செல்லப்பட்டு விட்டனர். ஆகவே இந்த சினிமா சண்டைக்கு ஆட்கள் இல்லை. இந்த ஸ்கேம் பற்றி நாங்கள் பார்ப்போம். இப்போ வாங்கோ. என்னென்னு சொன்னால், தமிழ் சினிமாவில் ஒரு புகழ்பெற்ற நடிகர் இருக்கின்றார். நடிகர் இல்லை, இயக்குனர் இருக்கின்றார். அந்த இயக்குனர் திரைப்படங்கள் எல்லாம் திரையில் புரட்சியை பற்ற வைக்கின்றது. அவர் எடுக்கும் படங்கள் எல்லாம் புரட்சி சம்பந்தமான கதைக்களத்துடன் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்படும் விஜயகாந்தன் நடித்த படங்கள் எல்லாம் கூடுதலாக இருக்கும். அப்படி புரட்சியை கிளப்பக்கூடிய படங்களாக எடுத்து வந்த இந்த இயக்குனர், அவருக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த மகன் 13 வயதுக்கு வந்துவிட்டார். அந்த மகனை திரைப்படத்தில் கதாநாயகனாக கொண்டு வர வேண்டும் என்று அந்த இயக்குனர் அப்பாவுக்கு ஆசை வந்துவிட்டது. ஆகவே அவர் திரைப்படங்களை அந்த மகனை வைத்து எடுக்கின்றார். முதலாவது திரைப்படத்தை பார்த்துவிட்டு அங்கே எழுதியவர்கள், இந்த மூஞ்சைக்கா நாங்கள் காசு கொடுத்து படம் பார்க்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே ஒரு போடாக போட்டு விட்டனர். அது மிகவும் மன உளைச்சலுக்கு தள்ளிவிட்டது அந்த இயக்குனருக்கு. என்னடா இப்படியா போச்சு, இவ்வளவு கருத்துள்ள படங்களை நாங்கள் எடுத்தோமே, ஆனால் எனது மகனை ஒரு திரைப்படத்தில் எடுக்கும் பொழுது அவனின்
முகசாயல், அழகு சம்பந்தமாக, அவனின் நடிப்பு திறன் சம்பந்தமாக விமர்சனங்களை இப்படி வைத்து விட்டார்களே என்று சொல்லி அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு வேதனை வந்து உடலில் ஒட்டி கொண்டது, மனதில் ஒட்டி கொண்டதுன்னு தான் சொல்ல வேணும். அதன் பின்னர் அவர் வந்து கதையை நம்புவதை விட பெண்களின் சதையை நம்பி தனது பிள்ளையை முன்னுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணி அப்படியான படங்களை எடுத்து ஒரு அளவுக்கு மகனை கொண்டு விட்டார். அந்த காலத்தில் நீங்கள் சொன்னால் எங்களுடைய ஆக்கள் எல்லாம் ஒளிச்சு இந்த பரங்கிமலை தியேட்டர் அது இதுக்கெல்லாம் போவினம் சகிலாவின் படங்களை பார்ப்பதற்கு. அந்த படங்களில் வருபவை எல்லாம் சாதாரண சினிமா படத்தில் வருகின்றதே என்று சொல்லி இந்த படங்களுக்கு சென்றவர்கள்லாம் அதிகம். அதன் மூலம் வருமானம் ஈட்டி பெரியாளாய் வந்தவர்கள்லாம் என்று சொல்லலாம். அப்படியான பி கிரேட் என்று சொல்லப்படும் படங்கள் கிட்டத்தட்ட அதே லெவலுக்கான படங்களை எடுத்து அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. பின்னர் வந்து இவருக்கு போட்டியாக அங்கே நிறைய நடிகர்கள் இருக்கின்றனர். என்ன செய்வது? பிரசாந்த் போன்ற நடிகர்கள் இருக்கின்றனர், அஜித்குமார் போன்ற நடிகர்கள் இருக்கின்றனர். அவர்கள் இயல்பான திரைப்படங்களில் நடித்து ஓரளவு பேரை பெறும் நிலைக்கு வந்து விட்டனர். ஆனால் என்ற மகனுக்கு இப்படி பிரச்சனை இருக்கின்றதே என்று சொல்லி இவர் வந்து தானாகவே ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றார். இந்த மற்ற நடிகர்கள், போட்டி நடிகர்கள் நடிக்கும் படங்கள் வரும் பொழுது அந்த தியேட்டர்களில் போய் கூச்சலிடுவது, படம் சரியில்லை என்று தியேட்டருக்குள் இருந்து கத்தி எழும்பி வருவது, ஆக்களை செட் பண்ணி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து மக்களின் மனதில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதா, இந்த படம் சரியில்லை போல் தான் இருக்கின்றன்னு சொல்லி பிறகு அது பேச்சு வாய்மொழியாக சென்று படம் சரியில்லை என்றே வந்துவிடும். அதே போல் இந்த இயக்குனர்கள் தயாரிப்பாளர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து ஏன் அந்த நடிகரை போடுகின்றீர்கள், அந்த படத்தில் அவரின் முதல் படம் அப்படி போய்விட்டது இப்படி போய்விட்டது என்று சொல்லி அவர்களின் மண்டைகளை கழுவி அந்த நடிகர்களை வளர விடாமல் ஒரு கட்டத்துக்குள் பார்த்து கொண்டார் அந்த இயக்குனர். பின்னாளில் மகனுடன் ஏற்பட்ட பிணக்கில் அந்த இயக்குனரே வந்து பொது வழியில் சொன்னார், நாங்கள் இப்படியெல்லாம் செய்தோம் அப்படியெல்லாம் செய்தோம் என்று சொல்லி மகனுடன் ஏற்பட்ட பிணக்கில் உண்மைகளை போட்டுடைத்தார் அந்த இயக்குனர். இதெல்லாம் வந்து கட்டுக்கதை அல்ல, உண்மையாக நடந்த சம்பவங்கள். அப்படி வந்த நடிகர் பின்னாளில் இந்த சமூக வலைத்தளங்கள் வளர்ந்து விட்டது. அங்கே வந்து பின்பத்தை உருவாக்க வேண்டும். முதலில் சமூக வலைத்தளங்களில் தன்னார்வமாக இயங்கிய இந்த பேச்சுக்கள், அந்த காலத்தில் பேச்சுகள்லாம் வச்சு நடத்தி கொண்டு இருந்தன. பிஹைண்ட் வுட் கூட ஒரு பேச்சாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தது. அப்படி நிறைய பேச்சுகள் இருந்தது. அவர்களுக்கு பணத்தை கொடுத்து இவரின் படங்கள் சம்பந்தமான செய்திகளை எப்பவும் போடுவது, இவரை கொஞ்சம் புகழ்ந்து எழுதுவது என்று சொல்லி அந்த வேலை போய் கொண்டிருந்தது. மற்ற நடிகர்களை திரையில் காட்டுவதில்லை, அவர்களை பற்றி எழுதுவதில்லை என்ற ரீதியில் போய்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அந்த இயக்குனருக்கு வந்து திமுக சார்பு இருந்தபடியால் திமுக சார்பில் தான் இந்த தொலைக்காட்சிகள் இயங்கியது. சேட்டலைட் டிவிகளிலிருந்து எல்லாம் வந்து திமுக சம்பந்தமானவர்கள்லாம் இயக்கினார்கள். சன் டிவியிலிருந்து எல்லாம் அந்த சார்பை வைத்து அந்த டிவிகளிலெல்லாம் இந்த நடிகரின் பாடல்கள் தான் படங்கள்லாம் போடுவார்கள். முக்கியமான கொண்டாட்டங்கள் வரும் பொழுது கூட இந்த நடிகரின் படத்தை தான் தூக்கி போடுவார்கள். அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த நடிகரை ஒரு பெரிய பின்பமாக கட்ட ஆரம்பித்தார்கள். அதே பின்னாளில் அந்த கட்சிக்காரர்களுக்கு பாதகமாய் போய் முடிந்தது என்பதை நாங்கள் இன்று கண்கூடாக பார்க்கின்றோம். யாரை தூக்கி 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 ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டுதோ திமுக தனது தொலைக்காட்சிகளை வைத்து, அதே தனது கட்சிக்கு அப்படிக்கும் ஒரு செயலாக போய் முடிந்தது பின்னாளில் என்பது அவர்கள் உணர்ந்து கொண்ட கசப்பான உண்மை. இனி வரும் நாட்களில் நடிகர்களை பார்த்து தான் செய்வார்கள் என்பதும் உண்மை. தங்களின் வளர்ச்சிக்காகவும் தங்களின் கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்றார் என்ற ஒரு காரணத்துக்காகவும் ஒரு சாதாரண நடிகனை ஊதி பெரிய பின்பமாக காட்டியதில் சன் டிவிக்கும் பெரிய பங்கு உண்டு என்பது அந்த காலத்தில் டிவியை பார்த்து வளர்ந்தவர்கள், சோசியல் மீடியா இல்லாத காலத்தில் டிவியை பார்த்து வளர்ந்தவர்களுக்கு தெரியும். அதுதான் ஒரு 5 விஜயின் பாட்டை போடுகிறார்கள் என்றால் ஒரு அஜித்தின் பாட்டு தான் போடுவார்கள். அந்த SS மியூசிக் என்ற ஒரு சேனல் இருந்தது. அதில் கூட பாரபட்சம்தான். எப்பவும் முன்னிலையில் இருக்கும் நடிகர் இந்த டிவிகளில் யார் என்று பார்த்தால் விஜயாகத்தான் இருப்பார். பொங்கலோ தீபாவளியோ என்ன கொண்டாட்டமோ அந்த பிரைம் டைமில் போடப்படும் திரைப்படம் யாருடைய திரைப்படம் என்று பார்த்தீர்கள் என்றாலே உங்களுக்கு தெரியும் அவர்களின் பாரபட்சமான நடவடிக்கை. ஆக இந்த சோசியல் மீடியாவில் சண்டை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி
இயல்பாக தமிழர்கள் வந்து இதுக்குள் போகாத ஒரு ஆக்கள் எப்படி மலையாளிகளோ அதே போல் தமிழர்களும் நாகரிகமாகத்தான் இருந்தனர். சண்டைக்கு போவது, சினிமா சண்டையை கொண்டு வந்து தெருவில் இழுத்து விட்டு சண்டை பிடிப்பது இணையதளத்தில் குறிப்பாக. அங்கே தியேட்டர் வரும் படங்கள் வரும் பொழுது ரஜினி கமல் என்று சொல்லி மல்லு கட்டுவார்கள். அந்த திரைப்படம் ஓடி முடிந்தவுடன் அப்படியே கலைந்து சென்று விடுவார்கள். ஆனால் இணையதளம் அப்படி அல்ல. அதை உங்கள் ஒரு பதிவை போட்டு விட்டால் அது நிரந்தரமாக இருக்கும். அது யார் புதுதாக கமெண்ட் பண்ணுறன்றனோ அப்பொழுது திரும்ப அது ட்ரெண்டுக்கு வந்துவிடும். அதை தூக்கி வச்சு திரும்ப சண்டை பிடிப்பார்கள். அது முடிந்து போகாத பிரச்சனையாக போய்கொண்டே இருக்கும் இந்த இணையதளத்தில் பதியப்படும் சண்டைகள் என்பது. நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் பின்னாளில் அப்பா ஒதுங்கி கொள்ள மகனுடன் இன்னொருவர் வந்து சேர்ந்து கொண்டார். அந்த ஆள் தான் யார் என்று பார்த்தால் இப்போ நாங்கள் ரூட் மாஃபியா என்று சொல்லப்படும் அந்த நபர். அவர் இதுக்காகவே ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இந்த சண்டை பிடிக்க வேண்டும், இவரை ப்ரொமோட் பண்ண வேண்டும், இவருக்கு சாதகமாக இருக்கும் நடிகர் நடிகைகளை தான் ப்ரொமோட் பண்ண வேண்டும், மற்றவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து, லேப்டாப்புகள் கொடுத்து, சம்பளம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, இதுக்காகவே தொழிலாகவே இவர்களை அமர்த்தி வைத்து எப்போ அஜித்தின் படத்தின் முன்னோட்டம் வருகின்றதோ, ஒரு தகவல் வருகிறதோ அதை நக்கல் அடிப்பது, கிண்டல் அடிப்பது, இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லி அஜித் ரசிகர்களை கிளப்பி விடுவது. அஜித்துக்கு தனியாக என்று ஐடி விங் ஒன்றுமில்லை, அவரின் ரசிகர்கள் தான். நான் கூட அஜித் ரசிகனாகத்தான் இருந்தேன். அஜித்தை பற்றி யாராவது இழிவாக பேசினால் சண்டைக்கு போவோம், நாங்கள் சண்டை பிடிப்போம். அப்படித்தான் இணையதளத்தில் இருந்தது. இவர்கள் வந்து கட்டுக்கதைகளை உருவாக்கி விஜயின் திரைப்படங்கள் பற்றி இல்லாததை பொல்லாத எல்லாம் போடுவார்கள். அத்தனை கோடி வசூலித்து விட்டது, அது இது என்று சொல்லி ஏன் சில திரையரங்கு உரிமையாளர்களை கூட இவர்கள் வாங்கி வைத்திருந்தனர். அவர்கள் வந்து விஜயின் படங்கள், ஓடாத படங்களை கூட தங்களின் தியேட்டர்களில் இத்தனை ஆயிரம் வசூல், இத்தனை ஆயிரம் டிக்கெட்டுகள் முன்பதிவாகிவிட்டது, அது இது என்று சொல்லி போடுவார்கள். இப்பொழுது அவர்கள் பதவியில் இருப்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன் அவர்கள் இந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஏன் இந்த பதவிகள் கொடுக்கப்படுகிறது, அவர்கள் கட்சியில் முன்னிலையில் இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு நன்றி விசுவாசத்தின் அடிப்படை தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி போனால் இந்த ஸ்கேம் வந்து ஒரு கட்டத்தில் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வரப்போகிறோம் என்று சொல்லி அந்த ஸ்கேம் வந்து மற்ற திசைக்கு செல்கின்றது. சினிமாவில் சாதித்து ஆகிவிட்டாச்சு, ஒரு பிம்பத்தை கட்டி அமைத்து விட்டாச்சு, அதை வைத்து இனி அரசியல் என்று சொல்லி இந்த ஸ்கேம் கும்பல் வந்து அப்படியே அரசியலுக்கு வருகிறது. அந்த அரசியலுக்குள் அவர்கள் நுழைவதுடன் நீங்கள் இந்த சினிமாவை எடுத்து பார்த்து கொண்டீர்கள் என்றால் இணையதளங்களில் இந்த சினிமா செய்திகள் குறைந்து விட்டது என்று தான் சொல்ல வேணும். சினிமா இருக்கின்றது, சினிமா செய்திகள் தினமும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த சினிமா செய்திகளை வைத்து சண்டை பிடிப்பதோ, அங்கு எந்த நடிகைகள் ஏதாவது போட்டால் அந்த நடிகைகளை இழிவாக பேசுவதோ, அந்த நடிகைகள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பதோ, அப்படியான செய்திகளை நீங்கள் யாராவது பார்த்தீர்களா? இந்த 2 வருஷத்துக்கு முதல் எத்தனை நடிகைகள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள், எங்களை இழிவாக பேசுகின்றனர், தரக்குறைவாக பேசுகின்றனர், அதோ இதோ என்று சொல்லி எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ஒன்றில் அந்த நடிகரின் ரசிகனாக இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த நடிகையை இழிப்பது, அல்லது நான் மற்ற நடிகரின் ரசிகன் என்று சொல்லி கள்ள ஐடி வைத்து அதில் இருந்து இந்த நடிகைகளை வம்பு கிளப்பது, அவர்களை இழிவாக பேசுவது. அந்த நடிகருக்கு இசைவாக போகாத, அந்த ரூட் மாஃபியாவுக்கு இசைவாக போகாத நடிகர்களை இழிவாக பேசுவது, குடும்பத்தை தரக்குறைவாக பேசுவது என்று சொல்லி அவர்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் போகும் அளவுக்கு போகும். இந்த 2 வருஷத்தில் நீங்கள் பிறகு யாரையாவது பார்த்தீர்களா அப்படி செய்வதை? ஏனென்று சொன்னால் இந்த காசுக்கு இயங்கும் வாடகை வாய் கும்பல் அப்படியே சினிமாவை விட்டு அரசியலுக்குள் வந்து விட்டது. இப்பொழுது அவர்கள் அரசியலுக்குள் வந்து விட்டனர். அரசியலுக்குள் வந்து அதே சினிமாவில் பயன்படுத்தி அதே உக்தி, எப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குவது. சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்களாக இருந்த 30,000க்கும் மேற்பட்ட ஐடியாக்களை ஐடி வைத்திருந்து இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்களை அவர்கள் காசு கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள் என்பது செய்தி. அதை உறுதிப்பாடாக பல ஊடகவியலாளர்கள் கதைக்கின்றனர். அத்தனை பேரையும் வாங்கி தங்களுக்கு சாதகமான தகவல்கள், தாங்கள் கொடுக்கும் செய்திகள், தாங்கள் கொடுக்கும் காணொளிகள் அனைத்தையும் வெட்டியொட்டி பரப்ப வேண்டும். இந்த 2 வருஷத்தில் அவர்கள் அதை வெற்றிகரமாக செய்து முடித்தனர். அதை வைத்து
வாக்குகளை அறுவடை செய்தனர் என்பதுதான் உண்மை. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் தினமும் படுக்கையில் இருந்து எழும்பியவுடன் என்ன செய்வோம், போனை தூக்கி பார்ப்போம் என்ன செய்தி வந்திருக்கின்றது என்று சொல்லி. சோசியல் மீடியாவில் தான் நாங்கள் செய்திகளையே பார்ப்போம். செய்தித்தளங்களில் போய் யாரும் செய்தி பார்ப்பதில்லை. சோசியல் மீடியாவில் என்ன நடக்கின்றது, என்ன தகவல் என்று தான் பார்ப்போம். ஓப்பன் பண்ணினாலே வந்துவிடும் இவர்கள் இன்ஃப்ளூயன்சர், இவரின் தகவல், இன்றைக்கு அப்படியாம், அங்கே போனார் விஜய், இங்கே வந்தார் விஜய், அதை செய்ய போகிறார் விஜய், அதோ இதோ என்று சொல்லி எங்கே திரும்பினாலும் விஜய் 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 என்று சொல்லி இப்படி ஒரு பிம்பத்தை கட்டி, அதே மாதிரி அங்கே அரசியலில் இவருக்கு எதிரியாக இருப்பவர்கள், எதிர்க்கட்சியாக செயற்படுபவர்களை துவம்சம் செய்வது, ஒரு காணொலியை வெட்டி கொடுப்பது, அதை வாட்ஸ்அப் குழுக்களில் போட்டு அத்தனை ஆயிரம் பேருக்கும் பரப்புவது, அவர்கள் அதை வைத்து அதே எழுதி கொடுத்த பாணியில் காணொலிகளை போடுவார்கள். அதை எத்தனையோ பேர் நிறுவியுள்ளனர். பாருங்கள், அனைவரும் ஒரே மாதிரி பேசுகின்றனர் என்று சொல்லி. சினிமா விமர்சனம் செய்தவர்கள், சினிமாவை பற்றி கழிச்சவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து அரசியலுக்குள் இழுத்து விட்டிருக்கின்றனர் இந்த ரூட் மாஃபியா. என்னென்று சொன்னால், சினிமாவில் இருக்கும் பொழுது காசு கொடுத்து வளர்த்து விட்டது இவர்கள் சொல்வது படிதான் அவர்கள் செய்ய வேண்டும். இனி அவர்கள் குதிரையோட போனாலும் குதிரை ஓடுவதை பற்றி தான் அனைத்து வாய்களும் கதைக்கும். இந்த குதிரையில் விஜய் ஏறினார், அந்த குதிரையின் காலை தட்டினார், வாலை முறுக்கினார், குதிரை பறந்தது என்று எழுதி கொடுத்தால் அனைத்து வாய்களும் அப்படியே பேசும். இப்போ அரசியலில் சாதித்து விட்டாச்சு, அரசியலில் வென்றாகி விட்டாச்சு. அதன் பிரகாரம் சினிமாவில் சண்டை ஓய்ந்து விட்டது. சினிமா சுமூத்தாக போனது. அஜித் ஒரே நேரத்தில் 2 படம் தலைப்பு வெளியிட்டனர். 2 படம் வரப்போகிறோம். இந்த இணையதளத்தில் எங்காவது பார்த்தீர்களா யாராவது அந்த பட தலைப்பை வைத்தோ, அந்த படத்தில் வந்த அஜித்தின் புகைப்படங்களை வைத்தோ, அல்லது அந்த படத்தை எடுக்க போகிறவர் பற்றியோ யாராவது நக்கலாக ஏதாவது ஒரு பதிவு பார்த்தீர்களா? கிண்டல் அடித்து ஒரு பதிவு பார்த்தீர்களா? அனைவரும் எழுதியவர்கள் உண்மையான ரசிகர்கள். அவர்கள் எழுதினார்கள், ஆகா இதெல்லாம் செய்தி, ஒரே நேரத்தில் 2 செய்தி, மகிழ்ச்சி, அஜித்தின் படம் கனநாளாக்கி வரப்போகிறது, அஜித்தை தயாரிக்கின்றார், அஜித்தின் மனைவியை தயாரிக்கின்றார் என்று சொல்லி அனைவரும் மகிழ்ச்சியாகத்தான் எழுதினார். என்றால் அவர்கள் நேச்சுரல் ஃபேன்ஸ். இந்த வாடகை வாய்கள், ரூட் மாஃபியா குரூப் எல்லாம் அரசியலில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. இனி அங்கே சினிமாவில் இல்லை அவர், அதனால் யாரையும் இழிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதே இவர்கள் அரசியல் இல்லாமல் சினிமாவில் இருந்து இருந்தால் ஷாலினி என்ன பாடுபட்டிருப்பார்? முதலாவதாக ஒரு கணவனின் படத்தை தயாரிக்க போகின்றார். அந்த ஷாலினியை என்ன பாடுபடுத்தி இருப்பார்கள் இந்த ரூட் மாஃபியாவின் வாடகை வாய்கள், இந்த மிஸ்மி போன்றவர்கள், இந்த பண்டா போன்றவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? சொல்லியிருப்பார்கள், அஜித்துக்கு தயாரிப்பாளரே கிடைக்கவில்லை, அவரின் சினிமா வாழ்க்கை முடிந்து விட்டது, அதனால் மனைவியை வைத்து தனது சொந்த காசிலே படம் எடுக்கின்றார் என்று சொல்லி இழிவாக இல்லாதது ஆதாரமற்ற செய்திகளாக போட்டு அவரை ஒரு பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பார்கள் இந்த ரூட் மாஃபியாவின் வாடகை வாய்கள். நாங்கள் ஒரு சினிமா ரசிகன் என்று சொல்ல முடியாது. விஜய் ரசிகர்கள் பேசாமல் இருக்கும் விஜய் ரசிகர்கள் இருக்கின்றனர். விஜயை ரசித்தவர்கள், அவரை சினிமாவில் நடித்ததை ரசித்தவர்கள், அவருக்கு எந்த விதமான திறமை இல்லை இருந்தாலும் அவரை திணித்து அவரை ரசிக்க வைத்த அந்த கூட்டம் அவரை ரசிக்க தொடங்கியது. எங்கள் ஊரிலும் ரசிகர்கள் இருக்கின்றார்கள், புலம்பெயர் தேசத்திலும் ரசிகர்கள் இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் அவரை ரசிக்க தொடங்கி விட்டனர். எப்படியோ ஒரு ஸ்கேமை செய்து அவரை ஒரு நடிகராக்கி நல்ல இயக்குநர்களிடம் கொண்டு வந்து கொடுத்து, அந்த இயக்குநர்கள் ஓரளவு தரமான படங்களை எடுத்து ரசிக்கக்கூடிய நடிகராக மாறினார் விஜய் என்பது அது வேறு கதை. அதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேணும். ஆகவே அவருக்கு ரசிகர்கள் இருந்தனர். அந்த ரசிகர்களை மீறி இந்த ரூட் மாஃபியா கும்பல் காசு கொடுத்து வாடகை வாய்களை வேண்டி இந்த வலிந்த சண்டை, சினிமா சண்டை, ரசிகர் சண்டையை வலிந்து தமிழர்கள் மீது திணித்தது இந்த ரூட் மாஃபியா கும்பல், விஜயின் கும்பல் என்பது அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த ரசிகர் சண்டை முற்றிலுமாக ஒளிந்து விட்டதுன்னு தான் சொல்ல வேண்டும். இணையதளத்தில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் இந்த ரசிகர் சண்டை இல்லை, முற்றிலுமாக ஒளிந்து விட்டது. அதே நேரத்தில் எந்த சண்டை அதிகம் வந்து விட்டது என்று நீங்கள் பாருங்கள். இந்த நடிகர் 2 வருஷத்துக்கு முதல் நாங்கள் பார்ப்போம் அரசியல் சண்டை எப்படி நடக்கும். திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் கூடுதலாக இணையதளத்தில் சண்டை நடக்கும். திமுக ஒரு ஐடி விங் ஃபோன் பண்ணி வச்சிருக்கும், காசு கொடுத்து. எப்படி விஜய் ரசிகர் சண்டைக்கு காசு கொடுத்து வச்சிருந்தாரோ அதே போல் திமுக காசு கொடுத்து ஒரு ஐடி விங் ஃபோன் பண்ணி வச்சிருக்கு. அதிலிருந்து செய்திகளை போடுவார்கள். தங்கள் அரசியலுக்கு எதிராக யார் செய்கின்றார்களோ அவர்களை அவதூறு பரப்புவார்கள். இயல்பாகவே நாம் தமிழர் கட்சி திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு என்று இருந்தபடியால் அவர்கள் அதை வைத்து அடித்து கொண்டு இருப்பார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஐடி விங் அந்த காலத்தில் இருக்கவில்லை.
எல்லாம் தன்னார்வலர்கள். புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் எங்களை போன்றவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் தேசிய விரும்பிகள் அனைவரும் நாங்கள் வச்சு செய்யல இந்த காசுக்கு இயங்கும் ஐடி விங்கால் கூட அதை சமாளிக்க முடியவில்லை. அவ்வளவு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தது நாம் தமிழர் கட்சி. இந்த இணையதளங்களில் நீங்கள் எங்கு போனாலும், இணையதளங்களில் எங்கு போய் ஒரு பதிவை போட்டாலும் அங்கே வந்து விடுவார்கள் நாம் தமிழர் கட்சியினர். அதை உண்மை பொய் நிறுவுவதற்கு திமுக கட்சி எந்த பொய்யை கொண்டு வருகின்றதோ, அவர்கள் ஐடிவிங் எந்த பொய்யை கட்டமைக்க விரும்புகிறதோ அதை அனைத்தையும் அடித்து தோஷம் செஞ்சு கொண்டிருந்தது நாம் தமிழர் கட்சி. பின்னர் தான் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஐடிவிங் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தது. இந்த 2 வருஷத்தில் இந்த நடிகர் உள்ளே வந்தவுடன் காட்சிகள் மாறிவிட்டது. அனைத்து வாடகை வாய்களையும் வாங்கி அவதூறு 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 அவதூறு. அரசியலே இல்லை. இவர்கள் வரும்பொழுது இவர்களிடம் அரசியல் இல்லை. சினிமாவில் இருந்தவர்களிடம் என்ன அரசியல் இருக்கும்? என்ன அரசியல் இருந்தது? தங்களின் அரசியலை எடுத்து சொல்ல அரசியல் இல்லை. முதலில் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் அவதூறு அரசியல் தான். அவதூறை பரப்பியே இல்லாததை இருப்பது போல் உருவாக்கி காசுக்கு உழைப்பவர்கள் நாங்கள் எல்லாம் வேலைக்கு போய்விட்டு கிடைக்கும் நேரத்தில் தான் அரசியல் பேசுவோம் இணையதளங்கள். ஆனால் இவர்கள் வேலைக்கு அமர்த்தியவர்களுக்கு அதுதான் தொழில். ஆகவே இவர்கள் கொடுக்கும் செய்திகளை எந்த நேரம் இல்லை, எந்த நாட்டு நேரத்திலும் இயங்கக்கூடிய அளவுக்கு ஆயிரக்கணக்கில் அங்கே ஆட்களை அமர்த்தி, ஐடியில் வேலை செய்பவர்களை அமர்த்தி ஐடி விங்கை உருவாக்கி இந்த ஸ்கேமை கொண்டு வந்து இன்றைக்கு முதலமைச்சராக்கி விட்டிருக்கின்றனர். முழுக்க ஒரு ஸ்கேம். இது மக்கள் விரும்பி போட்டு வாக்கு போட்டு கொண்டு வந்து இருத்திய ஒரு அரசியல் தலைவர் அல்ல. இவர் நல்லது செய்வார், இப்படி செய்தார், அரசியலுக்கு வர முதல் இது செய்தார், அதனால் வாக்கு போட்டோம் என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. அதுதான் உண்மை. தேர்தலில் இவர் பின் பண்ணி முதலமைச்சரான பிறகு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் போய் ஒரு மக்களிடங்களுங்கள் நம்புகிறீர்களா விஜய் முதலமைச்சராயிருந்தால் கையைத்தான் வைத்து காட்டுவார்கள். எப்படி இது நடந்தது என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லித்தான் கையை விரிப்பார்கள். ஆகவே நான் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டின் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஸ்கேம் யார் என்று பார்த்தால் இன்றைய முதலமைச்சர் தான். அதை நீங்கள் ஒரு நிமிஷம் வீட்டில் இருந்து இந்த காணொலியை பார்த்தால் முழுமையாக பார்த்தால் நீங்களே சிந்தித்து பாருங்கள். எப்படி இந்த ஸ்கேம் சின்னனிலிருந்து உருவாகி இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல் குடிமகன் ஆகும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கின்றது. எவ்வாறான ஒரு ஒரு உக்தியான ஒரு உலக நாடுகள் செய்யும் யுக்தியான, அவர்கள் அரசியலில் செய்யும் யுக்திகள், சண்டையில் செய்யும் உத்திகளுக்கு ஒப்பானது இந்த ஸ்கேம். சின்னனிலிருந்து ஒன்றை உருவாக்கி இல்லாததொன்றை இருப்பது போல் உருவாக்கி பிம்பத்தை கட்டமைத்து அந்த பிம்பத்தை இன்று மக்களை ஆளும் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கின்றது. நான் கூட இந்த காணொளி செய்ய வேண்டும் என்று என்னை உந்தியது இந்த சினிமா சண்டை சம்பந்தமாக நான் அவதானித்து வந்ததிலிருந்தான். ஏனென்று சொன்னால் முதலெல்லாம் இப்படி அஜித்தின் ஒரு படம் வருகிறது, முன்னோட்டம் வருகிறது என்று சொன்னால் இந்த வாடகை வாய்களே தொடங்கிவிடும். அதை டீகோட் பண்ணுறேன், இதை டீகோட் பண்ணுறேன் என்று. இன்றைக்கு யாராவது இதை டீகோட் பண்ணுகின்றனரா, அதை டீகோட் பண்ணுகின்றனா என்று சொல்லி அவதானித்து பாருங்கள். ஒன்றுமில்லை. அஜித் ரசிகர்கள், தன்னார்வலராக இருக்கும் அஜித் ரசிகர்கள் செய்வார்கள், காணொளி போடுவார்கள். அதே போல் நடுநிலையாக செயற்பட்ட எந்த காசுக்கும் மடிந்து போகாதவர்கள். இப்போ பிரியாணி ஃப்ரீயாக தருகின்றேன், போக்குவரத்து செலவையும் கவனித்துக் கொள்கின்றேன், எனது கடையில் வந்து ஒரு வீடியோ போடு என்று சொன்னால் செல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்கள் தான் தமிழ்நாட்டில் 190% அப்படியானவர்கள். என்னென்னு சொன்னால் அவர்கள் ஒரு சோசியல் மீடியாவுக்கு வருகின்றனர், ஒரு குறிப்பிட்ட அளவு பார்வையாளர்களை வைத்துங்க, அதை வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும். அப்படியானவர்களுக்கு நீ பிரியாணி கடைக்கும் போக வேண்டாம், பிரியாணியும் ரிவ்யூ பண்ண வேண்டாம், உனக்கு மாதத்துக்கு 5 லட்சம் செலவுகின்றோம், நாங்கள் தரும் காணொலிகளையும் தகவல்களையும் உனது பாணியில் போடு என்று சொன்னால் செய்வானா? செய்ய மாட்டான். அப்படித்தான் செய்து இந்த ஒரு ஸ்கேமை என்று முதலமைச்சராகி விட்டிருக்கின்றனர். அந்த ஸ்கேமில் ஈடுபட்டவர்கள் பணம் நின்றவுடன் உண்மைகளை சொல்லுகின்றனர். இப்போ ஸ்கேமுக்கு வேலை செய்பவர்களுக்கு அந்த ஸ்கேம் நிறைவேறியவுடன் தொடர்ந்து யாரும் பணம் கொடுக்க போவதில்லை. அப்போ ஒரு கட்டத்தில் பணம் நின்றவுடன் திரும்ப வியூஸ் வேணும், என்ன செய்கிறது? நடந்த சம்பவங்களை சொல்லுவோம்.
என்று சொல்லி சில வாடகை வேகள் இப்பொழுது ஒத்துக்கொள்கின்றன. ஏன் தேர்தல் முடிந்த கையுடனே சில பெண்களின் காணொளிகளை நீங்கள் பார்த்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். மின்சாரம் துண்டிக்கப்பட்டவுடன் அவர்கள் போட்ட காணொளிகள் வைரலாக போனது. தேர்தல் நடப்பதற்கு முன் அவர்கள் போட்ட காணொளிகள் வைரலாக போனது. அதை இல்லாத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே இந்த ஸ்கேம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். எப்படி இந்த தமிழ்நாட்டில் இந்த ஸ்கேமை பற்றி எங்களுக்கு கதைக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஏனென்று சொன்னால் இதில் வருத்தமும் இருக்கின்றது. ஒரு கட்சி 16 ஆண்டு காலமாக கருத்தியலை மட்டும் நம்பி, மக்களை நம்பி, கொள்கை கோட்பாடை நம்பி கட்டி 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 கொண்டு வந்து கொண்டிருந்த ஒரு வாக்கு வங்கியை இந்த திரை பிம்பமும் அதுவும் கட்டப்பட்ட ஒரு அரசியல் பிம்பம் எப்படி வம்படியாக ஒரு அரசியல் பிம்பத்தை கட்டி மக்களை ஏமாற்றி ஒரு கட்சி வந்து அப்படியே வலித்து விட்டு சென்றது என்ற ஒரு ஆதங்கம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு வழங்கும் நபர்களாக எங்களுக்கு இருக்கின்றது தான். 16 ஆண்டு காலமாக நாங்களும் தன்னார்வலராக அண்ணன் சீமானின் பேச்சுக்களை எடுத்து போடுவது, அவரின் கருத்துக்களை கொண்டு போப்பது, உலகத் தமிழர்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் என்று சொல்லி அப்படித்தான் வளர்ந்து 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 8 வீதம் வரைக்கும் கட்சி வந்திருந்தது. இந்த தேர்தலில் ஒரு இரட்டிப்பு மடங்கு வாக்கு வரும், அதை வைத்து சட்டமன்றத்துக்குள் ஒரு சிலர் செல்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம். அதையெல்லாம் ஒரு பிம்பத்தை கட்டி, ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டி, ஒரு பொய்யான பிம்பத்தை காட்டி வளைத்து துடைத்து விட்டு சென்று விட்டனர் என்பதுதான் ஒரு வருத்தமான செய்திதான். அதுதான் இந்த காணொளிகளை உருவாக்கும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருங்க. நான் இந்த காணொளிக்கு வலியொலிக்கில் வந்ததே இந்த ஆதங்கம்தான். வெளியிலிருந்து பார்க்கும் நபராகத்தான் நான் இருந்தேன். வலையொலியில் பேசுவதில்லை, கருத்துக்களை மட்டும் எழுதும் நபராக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு எங்களையே வலையொலி ஆரம்பித்து காணொளிகள் போடும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டது இந்த ஸ்கேம் தான். இந்த ஸ்கேம் எப்படி இயங்கியது, எப்படி மக்களை ஏமாற்றியது, ஆரம்பத்திலிருந்து ஒரு ஸ்கேமை உருவாக்கியது யார், அதன் தந்தை யார், அந்த தந்தையையே ஏறி வந்த ஏணியையே உதைத்து விட்டது யார் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு விளங்கியிருக்கு. இந்த ஸ்கேம் பற்றிய உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. இந்த சினிமா சண்டையெல்லாம் இப்பொழுது நின்று விட்டதே, இதையெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? சினிமா என்று இருந்தவர்கள், நடிகருக்கு பின்னால் இருந்தவர்கள் எல்லாம் உண்மையான ரசிகர்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் அன்றாடம் வேலைக்கு சென்று தனது குடும்பத்தை பார்த்துவிட்டு கிடைக்கும் நேரத்தில் சினிமா பற்றி பேசிக்கொண்டிருந்தவர்கள் தான் தமிழர்கள். அவர்களை முழு நேர சினிமா பைத்தியங்களாக்கி சினிமாக்கு சண்டை பிடிக்கும் நபர்கள் ஆக்கியது இந்த ஸ்கேம் கும்பல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியோ அஜித்துக்கு ரசிகர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒரு அவதூறை பரப்பும் பொழுது இயல்பாக போய் சண்டை பிடிப்பார்கள். அந்த சண்டை பிடிப்பை வைத்து அதில் லாபம் கண்டவர்கள் தான் இந்த ஸ்கேமர். அடுத்த நடிகனை இழிவுபடுத்த வேண்டும், அதிலிருந்து தனக்கு பெயர் வர வேண்டும், தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்கேம் நினைத்து அந்த ஸ்கேமை வைத்து இன்றைக்கு இந்த ஸ்கேம் ஒரு புள்ளியில் வந்து நிற்கின்றது. அந்த புள்ளியிலிருந்து மேலும் பெரிய புள்ளியாக மாறுமா இந்த ஸ்கேமால், அது முடியுமா என்றால் சொல்ல முடியாது. செய்வார்கள். நான் சொல்வது என்னென்று உங்களுக்கு விளங்கும். சிஎம்மிலிருந்து பிஎம் ஆவது தான் அந்த ஸ்கேம். யாருக்கு தெரியும், வருங்காலத்தில் நடக்கலாம். இன்றைக்கு இந்த தேர்தலில் பெரும்பான்மையை பெற முடியவில்லை தாவைக்க அரசால். அடுத்த தேர்தலில் எண்ணம் ஸ்கேம் பண்ணி தனி பெரும்பான்மை பெற்றுவிட்டால் யோசிச்சு பாருங்கள் மத்தியில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்னு சொல்லி. மத்தியில் ஒரு பெரும்பான்மை இல்லாத தேர்தல் முடிவு வந்துவிட்டது. இந்த ஸ்கேமின் உதவி தேவைப்படுகிறது. அதன் பின்னர் யோசிச்சு பாருங்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி, என்னத்தை கேட்பார்கள் என்று சொல்லி, இது நடக்கும் என்று சொல்லி. ஏற்கனவே ஒரு பொம்மை தான் இருக்கின்றது. இன்னொரு பொம்மை தேவைப்பட்டால் எப்படி இருக்கும் இந்தியாவின் வளர்ச்சி என்பதை ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது ஒரு பெரிய ஸ்கேம் தான். எப்படி அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய ஸ்கேமாக இருக்கின்றதோ அதே போல் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று இருக்குது, ஏற்கனவே ஒன்று இருக்குது. அதை மிஞ்சக்கூடிய ஸ்கேமாக இப்பொழுது தமிழ்நாட்டில் உருவெடுத்து வந்துள்ளது இந்த ஸ்கேம். இந்த ஸ்கேம் என்னெல்லாம் செய்யுமோ வருங்காலத்தில் என்பது யாரும் கணிக்க முடியாதது. ஏனென்று சொன்னால் அந்த ஸ்கேமுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் பணத்தை வைத்து எதையும் சாதிக்க முடியும். நீதி, நேர்மை, நியாயம், ஜனநாயகம் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள்
தங்களின் தேவை எது தேவைப்படுகிறதோ அதை செய்து முடிக்க பணத்தை வைத்து யாரையும் வாங்கி எந்த ஜனநாயகத்தையும் குழி தோண்டி புதைத்து தங்களின் குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்ளும் ஒரு கும்பல். அதை நான் விளம்பரமாக சொன்னேன். எப்படி அது சினிமாவில் தொடங்கி இன்று அரசியலில் வந்து நிற்கின்றன்னு சொல்லி பார்ப்போம் என்ன நடக்க போகின்றன்னு சொல்லி. மக்களே, நீங்கள் இதை கவனித்து பார்த்தீர்களா? இந்த சினிமா சண்டை முற்றிலுமாக ஓய்ந்து விட்டது. அதே கணக்குக்கு அரசியல் சண்டை வந்து விட்டது. என்னொன்றை சொல்ல மறந்து விட்டேன். நீங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஒரு காணொளி போட்டிருந்தார். அங்கே காணொளி முடிவில் நக்கல் நையாண்டியாக தமிழக முதலமைச்சர் எப்படி சட்டசபையில் அமர்ந்திருக்கின்றார் என்பதை நக்கல் நையாண்டியாக ஒரு 30 வினாடிகள் ஓடக்கூடிய வகையில் ஒரு வார்த்தையும் இல்லாமல் செய்து காட்டியிருந்தார். அது அனைவருக்கும் பிடித்திருந்தது. அனைவரும் அதை தூக்கி போட்டு ஆகா இப்படியெல்லாம் ஓட்ட முடியுமா என்று சிரித்து கொண்டனர். ஆனால் அண்ணன் சாட்டை துரைமுருகனை இதோ கேலி செய்கின்றேன் என்று சொல்லி நேற்று முழுக்க இந்த காணொளிகளை வெட்டி 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 டொய்லெட்டில் இருப்பது போலவும், வடகம் காய வைப்பது போலவும், மளிகை கடையில் உட்கார்ந்திருப்பது போலவும் இந்த தற்குறிகள் வந்து வெட்டி ஒட்டி பரப்புகின்றார்கள். அவர்களுக்கு விளங்கவில்லை இது யாரை நக்கல் அடித்த காணொளி. திரும்பவும் தங்கள் தலைவரை அவர்களை நக்கல் அடிக்கின்றனர். இந்த வாடகை வாய்களுக்கு மாஃபியாக்களுக்கு விளங்கவில்லை. ட்ரோல் பண்ணின ஒரு வீடியோ, அது யாரே ட்ரோல் பண்ணினது, அதை வைத்து அவரை ட்ரோல் பண்ணுறோமா. சாட்டை துரைமுருகனை ட்ரோல் பண்ணி அந்த சந்தானம் சொன்னது போல் கலாய்த்தாராம் என்ற மாதிரி தாங்களே கலாய்த்து கொண்டிருக்கின்றது இந்த வாடகைகள். இப்போ அஜித்துக்கு ரசிகனாக இருப்பவர்கள், தாவைக்கு ஆதரவாக இருப்பவர்கள் உண்மையில் வேலை வெட்டிக்கு போவார்கள். அவர்களுக்கு நேரம் இருக்காது. இது எல்லாம் இருந்து ஏஐயில் போட்டு வெட்டி ஒட்டி அல்லது கிராஃபிக்ஸ் செய்வதற்கு இதெல்லாம் இந்த மாஃபியாவின் வேலை. அவர்கள்தான் காசை கொடுத்து இந்த நாங்கள் செய்து தருகிறோம், அதை உனது பக்கத்தில் போடு என்று சொல்லி இப்பொழுது இந்த அரசியல் ஸ்கேம் போய்கொண்டு இருக்கின்றது. தங்களுக்கு எதிராக பேசாதவர்களை நாங்கள் ஓட்டுகின்றோம் என்ற ரீதியில் இந்த காணொளிகளை போட்டு கொண்டிருக்கின்றனர். அவ்வளோதான் மக்களே, இது ஒரு நீண்ட காணொளியாக போய்விட்டது. முழுமையாக பார்த்தவர்கள் உங்கள் கருத்துக்களை இங்கே தெரிவித்து விடுங்கள். தமிழ் சினிமாவில் இப்பொழுது ரசிகர் சண்டை இல்லை, பெண்கள் நிம்மதியாக இருக்கின்றனர், நடிகைகள் நிம்மதியாக இருக்கின்றனர் என்பதுதான் உண்மை. அதற்கெல்லாம் காரணம் யார் என்றும் சொல்லிவிட்டேன். அந்த கும்பல் சினிமாவில் இருந்து விலத்தியதால் சினிமா இப்பொழுது நிம்மதியாக இருக்கின்றது. அந்த கும்பல் அரசியலுக்குள் வந்தபடியால் இப்பொழுது அரசியல் குழம்பிய குட்டையாகி மீண்டும் சலசலத்து கொண்டிருக்கின்றது. அவ்வளோதான் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.